மிதுன ராசி அன்பர்களே, நண்பர்களே, மிருகஷீரிடம் 3, 4ஆம் பாதம், திருவாதுரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, நினைத்தது நடக்கும். அதிர்ஷ்ட மாதம் இந்த மாதம். பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் சனியும் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நஷ்டத்தில் இயங்கிய தொழிலில் லாபம் வரும். ரொம்ப நாளாக தடைபட்ட பணம் திரும்பி வரும். தன்னம்பிக்கை கூடும். வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுக்கு எதிர்பார்ப்பாக செயல்பட்ட அனைத்துமே கைகூடி வந்து தேடி வந்து உங்களுக்கு சமாதானம் பேசி நன்மையை ஏற்படுத்தி தருவார்கள். அரசு வழி முயற்சிகளும் வெற்றியாகும். ரியல் எஸ்டேட், உணவகம், மருந்து, கெமிக்கல், டிரான்ஸ்போர்ட், செங்கல், விவசாய உற்பத்தி பொருட்கள் வியாபார முன்னேற்றம் பெறும். குடும்பத்தில் நிம்மதியும் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத பதவி, பொறுப்பு கிடைக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். சிலருக்கு மருந்து மாத்திரை என்றிருந்த நிலை மாற்றம் ஏற்பட்டு உடல்நிலை சீராகும். லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதம் கோமதி சக்கரம் போடுவது உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். இந்த மாதம் உங்களுக்கான மாதம், சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் 25, 26, 27. அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் 18, டிசம்பர் 5, 9, 14. பகவதி அம்மனை வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். இல்லத்திற்கு அருகே இருக்கக்கூடிய காளி கோயிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை நெய் தீபம் போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள். ஓம் க்ளீ காளியே நம, ஓம் க்ளீம் காளியே நம என்கின்ற மந்திர ஜபத்தை தொடர்ந்து ஜபம் செய்து வாருங்கள். மேல்மருவத்தூர் ஒரு முறை சென்று தரிசனம் செய்து வாருங்கள். நல்லது நடக்கும். நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க.